புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்ட விதியை மீறி கோயிலில் வைத்து சட்டப்பேரவை செயலாளரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய இரு தொகுதிகளிலும் போட்டியிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றார். ஒருவர் இரு தொகுதிகளில் வென்றால் ஒரு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்நிலையில் கதிர்காமம் முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய முதலமைச்சர் ரங்கசாமி அங்கேயே தட்டாஞ்சாவடி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளர் தயாளனிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தட்டாஞ்சாவடி தன்னுடைய சொந்த தொகுதி என்றும் எப்போது வேண்டுமானாலும் வளர்ச்சியை கவனித்துக் கொள்ள முடியும் என்றார். தட்டாஞ்சாவடி என்னுடைய தொகுதி, மங்கலம் புதிதாக சென்ற தொகுதி. மங்களத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அங்கேயே இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு, ஆர்வம், இதெல்லாம் அங்கேயே வந்து முதலமைச்சராக பதில் நீட்டிக்கணுன்ற ஒரு எண்ணம். இந்த தட்டாஞ்சாவடி தொகுதி நம்முடைய தொகுதி, எப்பொழுது நம்முடைய தொகுதி, நம்பிக்கை உள்ள தொகுதி. இதுக்கு நம்முடைய கிட்டக்க வந்து எப்பொழுது கவனித்துக் கொள்ள முடியும், தட்டாஞ்சாவடி தொகுதியை வளர்ச்சியெல்லாம் கவனித்துக் கொள்ள முடியும். அதனால் வந்து தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜினாமா செய்திருக்கிறார். வழக்கமாக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யும் போது சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று கடிதம் வழங்க வேண்டும் என்பது சட்ட விதியாகும். முதலமைச்சர் ரங்கசாமியின் இந்த செயல் சட்ட விதியை மீறியதாக கூறப்படுகிறது. இன்று புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக அன்பழகனுக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.